ஆன்மீகத்தின் பேரால் மறைந்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள், ஏன்னா சாதாரண ஒண்ணு இல்லைங்க, மனித உயிர்கள் என்பது புனிதமானது. இதுல ஏராளமான பேர் உதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தோண்ட தோண்ட வந்து கொண்டு இருக்கிறது. செய்தி சேனல்ல நீங்க பாருங்க, 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களை கடத்தி கற்பழித்து அவர்களை கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள். அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண ஒண்ணு. அந்த மாணவிகள் அந்த எரித்த அந்த தூய்மை பணியாளர் சொல்லுகிறார், ஸ்கூல் பேக் இருக்கு பாருங்க, அந்த பேக்கோடு வைத்து நான் எரித்திருக்கிறேன். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல தானே நீங்க வரணும். மத்ததுக்கெல்லாம் கருத்து சொல்றீங்களே, அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும், இதுக்கு வாங்க சொல்லுங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, ஏன் இப்படி நடந்துச்சு, கேள்வி கேளுங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம இந்து சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தானே, கேள்வி கேளுங்க. இதுக்கு இவங்களுக்குள்ள நீங்க முன் வரணும். பாஜகவுடைய தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் கடுமையா அவங்க குரல் கொடுப்பாங்க. மோடிஜியே நீங்க எடுத்துக்கங்களேன், முத்தலாக் தடை சட்டம் ஏங்க கொண்டு வந்தீங்க இந்தியால அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா அவங்க சொல்றாங்க, முஸ்லீம் பெண்கள் கண்ணீர் சிந்துறாங்க, அதுக்காகத்தான் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தோம். இது ஒரு பக்கம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? எங்களுடைய சகோதர சகோதரிகள் இல்லையா? இந்த சம்பவத்துல பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பல பேர் கற்பிழந்திருக்கிறார்கள், பல கொடுமைகள் இங்க நடந்திருக்கிறது. இப்பெல்லாம் நீங்க வரமாட்டீங்களா? செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், கர்நாடக மாநில மக்களையும் அதோடு மாத்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியர்களையும் கதிகலங்க வைத்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிகழ்வு. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய மஞ்சுநாதர் கோயில் அந்த பகுதியில் அதை சார்ந்துள்ள நிலங்களில் ஏராளமான பேர்கள் கொல்லப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். மிக குறிப்பாக அந்த இடத்திலே புதைக்கப்பட்டவர்களில் 100க்கும் அதிகமான பெண்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளிலிருந்து பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய அந்த மாணவிகளில் இருந்து அவர்களை மிக கொடூரமாக கொடுமைப்படுத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்து அவர்களை அங்கே புதைத்திருக்கிறார்கள். சில பேரை டீசல் ஊற்றி எரித்திருக்கிறார்கள். சில பேரை அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக முகத்திலே ஆசிட் ஊட்டப்பட்டது என்றெல்லாம் வரக்கூடிய தகவல் குறித்து தான் நாம இன்றைக்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை எடுத்து நாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், எங்கு அநியாயம் அக்கிரமங்கள் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்தாலும் அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை நாம வலியுறுத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த கொடூர கொலைகள், கற்பழிப்புக்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த கொடூர கொலைகள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவர்கள் மீது கடுமையான வழக்குகள் பதிவு செய்து மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த வழக்குல மந்த நிலை இருக்கக்கூடாது, துரிதமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைப்பதுக்கு தான் இந்த செய்தியை நாம சொல்கிறோம். ஆன்மீக தலம் என்பது மிகவும் புனிதம் வாய்ந்தது. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அப்படிதான் மதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயே மனித உயிர்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், மிக குறிப்பாக இளம் பெண்கள் ஆன்மீக சிந்தனையோடு கோயிலுக்கு வரக்கூடிய அந்த இளம் பெண்கள் கடத்தப்பட்டு அவர்கள் கற்பழிக்கப்பட்டு மிகவும் கொடுமையாக அவர்கள் துன்புறுத்தப்பட்டு இறந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பகுதியில காவல்துறை அங்க தோண்ட தோண்ட பிண குவியல்கள் கொண்டிருக்கிறது, தோண்ட தோண்ட அங்க எலும்பு கூடுகள் கொண்டிருக்கிறது என்கின்ற இந்த தகவல் எல்லாம், இதை யாரெல்லாம் இந்த செய்தி செவியேற்கிறார்களோ இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்க கொடூரங்கள் நடந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்ப இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப இந்த செய்தியை நாம் கவனிக்கும் போது, அங்கே வேலை செய்த ஒரு தூய்மை பணியாளர் கிட்டத்தட்ட பல வருடங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரு வேலை பார்த்திருக்கிறார். அவருடைய ஏழ்மையின் காரணமாக அங்கு கார்ல கொண்டு வரக்கூடிய அந்த பிணங்களை புதைக்க வேண்டும், அதுதான் அவருடைய பணியில் ஒன்றாக அதுவும் இருந்திருக்கிறது. அப்ப இது போன்று இளம் பெண்கள் அவருடைய கற்பழிப்புக்கு, அவருடைய கொலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேனே என்கின்ற அந்த மன உளைச்சலில் தற்போது கைப்பட ஒரு கடிதம் எழுதி புகார் அளிக்கிறார். அதுவும் அலட்சியம் செய்யப்படுகிறது, தாமதப்படுத்தப்படுகிறது. அதன் பின்னால வழக்கறிஞர்களை வைத்து அதன் மூலமாக முயற்சி செய்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வழக்கறிஞர்களும் எஸ்பியை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். அங்கேயும் என்ன இல்லைன்னா எஸ்பியை சந்திக்க முடியவில்லை. இப்படி இந்த வழக்கை எடுப்பதற்கு, இதில் உள்ள உண்மையான அந்த முடிச்சுகளை அவிப்பதற்கு பலகட்ட முயற்சி
முயற்சிகளை இவர் மேற்கொள்கிறார். என்ன காரணம்? ஒரு காலகட்டத்தில் யாரெல்லாம் இந்த அநியாயங்களை செய்தார்களோ, அந்த கோவில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையோரம் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணங்கள், அதற்கு முன்பு நடந்த அந்த பெண்களை கடத்தி அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த கற்பழிப்பு, மிக கொடுமையான அந்த நிகழ்வு, மிக கடுமையான கொடுமை, இதையெல்லாம் அவர் நினைச்சு என்ன செய்யறாரு? அவர் மன உளைச்சலில் ஆட்பட்டு இருக்கிறார். இனி அது மாதிரி நடக்கக்கூடாது, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று ஒரு கட்டத்தில் அவருடைய உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கும் இந்த நிகழ்வு நடக்கிறது. இதே போன்று அவரும் கடத்தப்பட்டு இவர்கிட்டே கொண்டாந்து என்ன செய்யறாங்க? வழக்கமா கொண்டு வந்து அந்த கருப்பு கார்ல கொண்டு வந்து என்ன செய்வாங்களாம்? நான் உங்களுக்கு இவ்வளவு ரூபா தரோம், நீங்க டீசலை ஊத்தி எரித்து விடுங்கள். அது இல்லாம அந்த பர்டிகுலர் இடத்தையும் இவங்க தான் சொல்லுவாங்களாம். இங்க புதைத்தால் தான் அது ஒண்ணும் இல்லாம சீக்கிரமா என்ன ஆயிடும்? எவ்வளவு கொடூர புத்தி பாருங்க, அழுகிவிடும். இவங்க எல்லாம் மனிதர்கள் தானா? இவனுடைய சிந்தனை, இவர்களுடைய குடும்பத்திலையும் பெண் பிள்ளைகள் இருக்க மாட்டாங்களா? இவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க இருக்க மாட்டாங்களா? பெண்களை கடத்தி அவர்களை நிர்வாணப்படுத்தி மிக கடுமையான முறையில் துன்புறுத்தி பல காயங்களை என்ன செய்யறாங்க? இன்றைக்கு எடுக்கக்கூடிய அந்த பிணங்கள், அதனுடைய தகவல்லாம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு செல்கிறது. அவங்க சொல்றாங்க கடுமையான முறையில் துன்புறுத்தி இருக்கிறார்கள். இவங்க மனிதர்கள் தானா? ஆன்மீகத்தின் பேரால் மறைந்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள், ஏன்னா சாதாரண ஒண்ணு இல்லைங்க, மனித உயிர்கள் என்பது புனிதமானது. இதுல ஏராளமான பேர் உதைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தோண்ட தோண்ட வந்து கொண்டு இருக்கிறது. செய்தி சேனல்ல நீங்க பாருங்க. அதுபோல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களை கடத்தி கற்பழித்து அவர்களை கொலை செய்து புதைத்திருக்கிறார்கள். அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண ஒண்ணு. இது சார்ந்து 1995 இருந்து 2014 வரைக்கும் இவர் அங்க வேலை பார்த்திருக்கிறார். இந்த செய்தியெல்லாம் வைத்து பார்க்கும்போது எத்தனை வருடங்களாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இன்னும் சுதாரிக்கல? இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா இந்த புலனாய்வுத்துறை, அந்த புலனாய்வுத்துறை, இந்த உளவுத்துறை, அந்த உளவுத்துறை எல்லாம் மாநிலத்துக்கு இருக்கிறது, மத்தியில் இருக்கிறது. இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், பல பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், கற்பிழந்திருக்கிறார்கள். அவங்களுடைய குடும்பத்தாருடைய நிலை நினைத்து பார்த்தீர்களா? இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்களா? இது நடக்கும் போதே கண்டுபிடிப்பதற்கு உளவுத்துறையின் மூலமாக நீங்க அந்த தகவலை எடுக்க மாட்டீங்களா? அவ இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்த பின்பும் அவர் துணிந்து அவர் சொல்றார், என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, பாதுகாப்பு கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு அந்த மன உளைச்சல் ஏற்பட்டு அவங்களுடைய சொந்தக்காருடைய பெண்ணுக்கே இந்த நிலை ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு? அந்த தர்மஸ்தாலாவை விட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் அவர் தப்பி செல்கிறார். குடும்பத்தோடு தலைமறைவாக இருக்கிறார். அப்பவே பல பேரிடம் இருந்து அவருக்கு கொலை மிரட்டல், நாங்க உன்னை அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம். இப்ப அதையெல்லாம் தாண்டி துணிந்து களத்துல இறங்கி இருக்கிறாரு. காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு, கோர்ட்டுக்கு போய் அணுகிறாரு, நீதிபதிகளை சந்திக்கிறாரு, வழக்கறிஞர்களை வைத்து இந்த வழக்கை மூவ் பண்றாரு. அப்ப எவ்வளவு துரிதமாக இந்த வழக்கை எடுக்க வேண்டும். இப்ப சிறப்பு புலனாய்வு அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தன்னுடைய வேலையை துரிதமாக அவங்க மேற்கொண்டு இதுல இருக்கக்கூடிய இன்னும் மீதமுள்ள மர்ம முடிச்சுகளை இவர்கள் அவிழ்க்க வேண்டும். இதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இப்போ எல்லாமே என்ன ஆச்சரியம், என்ன அதிர்ச்சின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீக தளத்தில் நடக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி என்ன செய்து மக்களிடத்தில் இருக்கிறது. பல கட்டங்கள்ல சில தலைவர்கள் வருவாங்க, இங்கே அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, அங்கே அநீதி இழைக்கப்பட்டு விட்டது. இந்த அரசியல் செய்யறதுக்காக பாஜகவுடைய அந்த தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் கடுமையா அவங்க குரல் கொடுப்பாங்க. மோடிஜியே நீங்க எடுத்துக்கோங்களேன், முத்தலாக் தடை சட்டம் ஏங்க கொண்டு வந்தீங்க இந்தியால அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா அவங்க சொல்றாங்க, முஸ்லீம் பெண்கள் கண்ணீர் சிந்துறாங்க, அதுக்காகத்தான் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தோம். இது ஒரு பக்கம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இதுல முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இல்லையா? எங்களுடைய சகோதர சகோதரிகள் இல்லையா? இந்த சம்பவத்துல பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பல பேர் கற்பிழந்திருக்கிறார்கள், பல கொடுமைகள் இங்க நடந்திருக்கிறது. இப்பெல்லாம் நீங்க வரமாட்டீங்களா? இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு போஸ்ட்மார்ட்டத்துல வரக்கூடிய அந்த ரிப்போர்ட்டுகள் சொல்லக்கூடிய அந்த தகவல், அந்த பெண்களை கடத்தி சாதாரணமா இல்ல, கொலை செய்வது மிக கொடுமையான ஒன்று. அதையும் தாண்டி துன்புறுத்தி அந்த அவங்களுடைய உடல்கள்ல அவ்வளவு காயம் இருக்கிறது. கொடுமை தெரியுமா? அந்த மாணவிகள் இவர் அந்த எரித்த அந்த தூய்மை பணியாளர் சொல்லுகிறார், ஸ்கூல் பேக் இருக்கு பாருங்க, அந்த பேக்கோடு வைத்து நான் எரித்து இருக்கிறேன். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல தானே நீங்க வரணும். மற்றதுக்கெல்லாம் கருத்து சொல்றீங்களே, அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், இதுக்கு வாங்க சொல்லுங்க எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, ஏன் இப்படி நடந்துச்சு
கேள்வி கேளுங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம இந்து சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தானே, கேள்வி கேளுங்க. இதுக்கு இவங்களுக்குள்ள நீங்க முன் வரணும். இன்று நாம் பேசக்கூடிய இன்று வரைக்கும் அது சம்பந்தமாக கண்டித்து தகவல்கள் இல்லை. சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. இதுல மிக குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய விஷயத்துல குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சௌஜன்யா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவி இதே மாதிரி மாயமானார்கள். அப்ப அவங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்றாங்க, போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை விசாரிக்கிறோம் என்று சொல்லி எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த வழக்கை அந்த கோவில்ல யாசகம் எடுத்து கொண்டு இருந்தார்ல, அவர் தான் இதுக்கு காரணம், கடத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்ததற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, அன்னைக்கு வழக்கு இந்த கோணத்தில் அது முடிக்கப்பட்டது. ஆனா இப்போது அதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, தோண்டி எடுக்க எடுக்க பிணங்கள் வருகிறது, தோண்டி எடுக்க எடுக்க எலும்புகள் வருகிறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதற்கு அனுப்பப்பட்டு அவங்க ரிப்போர்ட் தராங்க. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சௌஜன்யா என்கின்ற அந்த சகோதரியும் இந்த அயோக்கியர்களால் கடத்தப்பட்டு, அந்த முன்னாடி சொன்னாங்கல்ல அது உண்மை இல்லைன்னு இப்ப சொல்றாங்க, கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்களையும் கொல்லப்பட்டு அங்க புதைத்திருக்கிறார்கள் அப்படின்ற உண்மை தற்போது என்ன செய்யறது, வெளிவருகிறது. அப்ப இதுல அனைத்தையும் வைத்து நாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன, நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய அநியாயம் கர்நாடகாவில தர்மஸ்தலா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில, அதனுடைய ஆற்றம் பகுதியில இதெல்லாம் நடந்திருக்கிறது. மிக விரைவாக இந்த வழக்கு என்ன செய்யணும், இதை கையாண்டு இதுல யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்களோ எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கடுமையான முறையில் அவங்க தண்டிக்கப்படணும். இதை உணர்த்தணுங்க. தப்பு தவறுகள் செய்துவிட்டு நாம தப்பித்து விடலாம் என்கின்ற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, இது நல்லது கிடையாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு வழியில தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம், தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பதவிகள், தனக்கு தெரிந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இதை பயன்படுத்தி தப்பித்து விடலாம். இதுல யாருடைய எண்ணமும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரக்கூடாது. யாராக இருந்தாலும் நடந்த அந்த விஷயத்தை பாருங்க, தப்பு செஞ்சவங்க, நமக்கு வேண்டியவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, செல்வாக்கு மிக்கவங்க, புகழ் மிக்கவங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அந்த பார்வை இருந்தது சொன்னால் இந்த மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்களுக்கு நீதி கிடைக்குமா? இவ்வளவு நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தப்பட்டு இறந்திருக்கிறார்களே, அவங்களுடைய குடும்பத்தாருடைய நிலையை நினைச்சு பார்த்தீங்களா? இவ்வளவு பேர் அங்க கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்களே, அவங்களுடைய குடும்பத்துடைய வலி, அதெல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இப்ப அப்படிதான் யோசிக்கணும். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் துடிச்சு போகுமா இல்லையா? அது மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்தாதான் சரியான முறையில் என்ன செய்யப்படும், யாரெல்லாம் தவறுகளை செய்தார்களோ, இதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, முகமது நபி அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா, ஏன்னா அவங்க மகளை ரொம்ப நேசிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு வழக்கு வருகிறது, ஒரு உயர்குல பெண் திருடி விட்டார், அவங்க பேர் ஃபாத்திமா. அவத மக்கள்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இவங்க உயர்குலத்தில் இருக்கிறாங்க, இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, நம்ம மக்களுக்கு, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் ஒரு அவப்பேர் ஆயிடும். எப்படியாவது நம்ம தலைவர்னா யாரு, முகமது நபி அவங்கள்ட்ட பேசி வேற ஒருத்தர் மூலியமா தெரிஞ்சவங்களெல்லாம் வச்சு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன செய்யணும், இதுல இருந்து அவங்களை காப்பாற்றணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பார்வையில் என்னன்னா, கையை துண்டிக்க வேண்டும் என்பது தண்டனை. அப்பதான் குற்றத்தில் ஈடுபடாமல் இருப்பார்கள் என்று முகமது நபிக்கு மிகவும் விருப்பமான ஒரு நபர்கள் என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணி அவர் போய் என்ன செய்யறாரு, அவங்கள்ட்ட சொல்றாரு. அப்பதான் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்கள் எல்லாம் சிவந்து அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகள் இந்த தவறை செய்த வேறொரு பெண்மணி ஃபாத்திமா என்ற அந்த பெண்மணிக்காக நீங்க என்னட்ட பரிந்துரைக்க வந்திருக்கிறீங்க. அவங்க செஞ்ச தப்பை மறைத்து விட்டு தண்டனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற கருத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் என்ன செய்வேன், அவங்களுடைய கரத்தை நான் துண்டிப்பேன். இதுதாங்க நீதி, இதுதாங்க ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி அவங்க பாடம் நடத்துறாங்க. இந்த அடிப்படையில் வாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை பாருங்கள், எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கிறது, எவ்வளவு துன்புறுத்தல், எவ்வளவு கொடுமை, எவ்வளவு பேர் துடிச்சிருப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சகோதரிகள் எல்லாம் எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, யோசித்து பாருங்கள். உங்களுடைய பெண்களாக இருந்தால், உங்களுடைய மகள்களாக இருந்தால், உங்களுடைய சகோதரியாக இருந்தால் அந்த வழி தெரியுமா இல்லையா?
அப்ப அந்த பார்வையில இந்த வழக்கினை மிக வேகமாக முன்னெடுத்து இதுல யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கடுமையான முறையில தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி இதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.